இன்றைக்கி என்னுடைய மெசேஜோட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கின்ற சோதனையின் நோக்கம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துக்கம் வருதுன்னா அந்த சோதனையின் நோக்கம் என்ன? த பர்பஸ் ஆஃப் த ட்ரையல். த பர்பஸ் ஆஃப் த ட்ரையல். சோதனையின் நோக்கம் என்ன? இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா யார் எழுதுறான்னா யோபு சொல்கிறாரு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்களேன். யோபு என்றவர் பார்த்தீங்கன்னா ஊத் தேசத்தில் இருக்கிறாரு. அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறான காரியங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ எதுவுமே இல்லை. இப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 2வது வசனத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். ஹல்லேலூயா. இந்த யோபுவோட வாழ்க்கையில் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அதாவது நம்ம பாஷையில் சொல்ல போனால் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறாருப்பா அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறவர் தான் யோபு. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏராளமான ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் அவர் வச்சுருக்கிறாரு. அவருக்கு 10 குழந்தைங்க இருக்கிறது. ஸோ இப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாமே ஒரு நாள் மரித்து போயிடுச்சு. ஈவன் அவங்க பிள்ளைங்க கூட 10 குழந்தைகளும் என்னாச்சு, மரித்து போயிட்டாங்க. கடைசியில் ஆண்டவர் அவங்க மனைவியை மாத்திரம் என்ன பண்ணார், ஆறுதலாக வச்சுருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க மனைவி சொல்கிறாங்க, இன்னமும் நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரே, நீங்கள் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவர் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு எடுக்கும்போது நம்மளால் அந்த துக்கத்தை தாங்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு ஸ்தோத்திரம். இங்கிலீஷில் தேங்க்ஸ் பண்ணுறாரு ஆண்டவர். ஆண்டவரே நீங்கள் எடுத்ததுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. தமிழில் ஸ்தோத்திரம் போடப்பட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் நன்றி, தேங்க்யூ ஜீசஸ்ன்றாரு. ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கார். அவர் தான் சொல்கிறாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா என் ஆண்டவரால் அதை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வருதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்தையும் கண்ணீரையும் என் தேவனால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனை உங்களை அழிப்பதற்கு அல்ல. ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கி கொள்ளவே தேவன் அந்த சோதனையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ கேன் டெல் ஒன் எக்ஸாம்பிள். ஒரு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாஸ்டரை இன்வைட் பண்ணியிருந்தார். எங்களுடைய சபையில் நீங்கள் மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும்போது அப்போ மெசேஜ்லாம் கொடுத்து அவர் முடிச்சிட்டாரு. அப்போ வந்த போதகருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அவங்க டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் ரொம்ப பெருசாக இருந்ததுதான். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, உக்காருது எல்லாமே அவர் என்ன பார்த்தீங்கன்னா செம்மையாக வெரைட்டியாக சமைச்சு எடுத்துன்னு அந்த பாஸ்டர் முன்னாடி வச்சாங்களாம். அப்போ அந்த பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்கள் உங்களுடைய லன்ச் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்களே இந்த பாஸ்டரு அப்படி சொல்லி நினச்சாராம். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. உடனே ஆண்டவர் அந்த இன்வைட் பண்ணார்ல, அதாவது லன்ச் கொடுத்தார்ல, அந்த பாஸ்டர் சொன்னாராம், பாஸ்டர் இங்கே இருக்கிற ஃபுட்டு எதுவுமே நாங்கள் சமைச்சதில்ல, நாங்கள் வெறும் சாப்பாடும் ரசம் மட்டும் தான் வச்சோம், மற்றது எல்லாமே எங்கள் விசுவாசிங்க சமைச்சு எடுத்துன்னு கொடுத்தாங்க அப்படின்னாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னாராம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போதகர் சொன்னாராம். அப்போது அவருடைய சாப்பாடு எப்படி இருக்குமா தெரியுமாங்க, அந்த பாத்திரத்தில் சாப்பாடு வடித்து அடுத்த நாள் வச்சா அது எப்படி இருக்கும், தண்ணி ஊற்றியும் நொசன்னு கெட்டு போயிருக்குமாங்க. அந்த சாப்பாடு அந்த பாத்திரத்தில் எடுத்து தட்டில் போடும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவாராம், ஆண்டவரே இந்த சாப்பாடு எனக்கு மட்டுமல்ல இது உமக்கும் தான். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி சாப்பாட்டை தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கூட அந்த ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அவர் என்ன பண்ணார், ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். கர்த்தர் பார்த்தாருங்க. 5 வருஷம் கழித்து கர்த்தர் அவருக்கு நல்ல உணவு கொடுத்து ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. உடனே அந்த வந்த பாஸ்டர் பார்த்திங்கன்னா உடனே, சாரி பாஸ்டர், என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நினச்சிட்டேன். அப்போது இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அது யாருக்கும். ஹல்லேலூயா. நீ போய் கொண்டிருக்கிற பாதை, நீங்கள் போய் கொண்டிருக்கிற சோதனை, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது என் ஆண்டவருக்கும். ஹல்லேலூயா. அவர் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை அவருக்கு நல்லா புரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வலி, உங்கள் வேதனை எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ளுகிறவராக இருக்க, அவர் புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையில் அவர் உனக்காய்ப்பட்ட பாடுகள் ஏராளம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி இந்த சோதனையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது, ஏன் ஆண்டவரே இப்படி என்னை அனுமதிச்சிங்க, எதற்காக இன்றைக்கி அனுப்பிச்சிங்க. நேற்று பார்த்திங்கன்னா நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு 4 வாலிபர்கள் பேசிக்கொண்டாங்க. என்ன பேசிட்டாங்கன்னா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா, இல்லை மற்ற எல்லாருக்கும் அப்படி நடக்குதா. அல்லேலூயா. இந்த சோதனை எனக்கு மட்டும்தான் வருதா, இல்லை எல்லாருமே இந்த சோதனைக்குள்ளாய் கடந்து போகிறார்களா. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனை, வேதனை, துக்கம், பாடுகள் எல்லாமே இருக்குதுங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்கே ஜெயித்தாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில். ஹல்லேலூயா. நீங்கள் படுகிற பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அவர் ஜெயித்துட்டார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு வர சோதனையில் நீங்கள் என்ன பண்ணணும்? திடன் கொள்ளணும். நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்பா எனக்கு பலன் இல்லை, என்னால் இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க. அப்பா எனக்கு இந்த சோதனையை கொடுத்தீங்களே, இதை தாங்கிக்கிறதற்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறீங்கன்னா, எபிரேயர் 2:18 சொல்கிறது. வாசிங்க. எபிரேயர் 2:18 வாசிங்களா. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இந்த சோதனையை என்னால் தாங்க முடியல, இந்த சோதனையை என்னால் சகிக்க முடியல. ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது பிப்ளிக்கலாக, தியாலஜிக்கலாக சொல்கிறாங்க, தேவன் இந்த உலகத்தில் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 100% மனிதனாக இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது அவருக்கு தூக்கம் வந்தது, பசி எடுத்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ அவருக்கு அவர் வலி 40 நாள் உபவாசம் எடுத்து அவர் என்ன பண்ணார்? பாடுபட்டார். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து அவர் சோதிக்கப்பட்டார். அப்போ அவருக்கு என்னாச்சு? பசி உண்டாயிற்று. 40 நாள் கழித்து அவர் என்ன பண்ணாச்சு? பசி உண்டாயிற்று. ஸோ நம்ம போகிற கஷ்டம், துக்கம், பாடு, வலி, வேதனை எல்லாமே அவருக்கும் இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, அவர் பாடுபட்டதினால சோதனைக்குள்ளாய் போகிறவருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் சோதனைக்குள்ளாய் போகிறீங்களா? அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்கிறதற்கான பலனையும் ஒரு போக்கையும் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கா? அந்த சோதனையின் மத்தியில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்களா? அதோடு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வழியையும் உண்டு பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் நம்பும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் சொல்லி முடிக்கலாம் என்ற ஆசை. முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, சோதனை எதுக்கு நம்ம வாழ்க்கையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை அறிவதற்கு. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசின் ஆழத்தை அறிவதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதுக்கு வசனம் ஆதாரமாக படிங்க. 1 பேதுரு 1:7 வாசிங்க. 1 Peter chapter 1:7 வாசிங்க. சீக்கிரமாக நம்ம போகலாம். அழிந்து போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு சோதனைக்குள்ளாய் போகும்போது ஆண்டவர் நீங்க விசுவாசத்துல எந்த அளவுக்குல நீங்க டீப்பா இருக்கிறீங்க, விசுவாசத்துல எந்த அளவுக்கு நீங்க ஆழத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் அறிவதற்கு உங்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா அந்த சோதனையை நீங்க சகிக்கும் போது தேவன் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன தருவாராம்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு தருவாராம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு அவனை டெஸ்ட் பண்ணுறாரு, அவரை சோதிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசிங்க, ஆதியாகமம் எழுதின புத்தகம் 22, இங்கே யாரும் வாசிக்க வேண்டாம். அப்போ அந்த 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரன். ஹல்லேலூயா. உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் உன் ஏக புத்திரன், எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்களேன். ஸோ அவனை நீ என்ன பண்ண, எனக்காக பலியிடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும்போது அவர் என்ன பண்ணாராம்? ஒரு வார்த்தையுமே பேசலையாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே தன்னுடைய குமாரனையும் தன்னுடைய வேலைக்காரனையும் கழுதையும் கூட்டிக் கொண்டு ஆண்டவர் சொல்கிற மலைக்கு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்த பிறகு அந்த மலையை பார்த்த பிறகு வேலைக்காரங்கிட்ட அவர் சொல்கிறாராம், எப்பா நீங்கள் இங்கே இருங்க, நானும் என்னுடைய பிள்ளையாண்டானும் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வருவேன்னு சொல்ல வருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர்? சொல்லிட்டாரு, உன்னுடைய மகனை எனக்கு பலியாக கொடுன்னு சொல்லிட்டாரு. வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொன்னப்போ, நான் திரும்பி வருவேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறார் பாருங்க, திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஒரு ஆழமாக இருந்தது என்று சொல்லி பாருங்க. அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமாய் ஊன்றி இருக்கும் பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாள் கழித்து ஆண்டவர் இந்த பிள்ளையை கொடுத்தாரு, இப்போ கேட்குறாரு. ஒரு சின்ன சலனம், ஒரு சின்ன ஒரு மன கசப்பு கூட அவர்கிட்ட இல்லைங்க. இதே வேறு யாருன்னா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கோச்சிட்டுருவோம், போங்க ஏசப்பா, ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தீங்க, என்ன இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட மன வருத்தம் ஆபிரகாமுக்கு ஏற்படவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்? விசுவாசமாக சொல்கிறாரு, நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே பலியிட உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுங்க. நீங்கள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை, துக்கம், நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், ஆண்டவரே, நீங்கள் சம்டைம் நமக்கு டவுட்டே வந்துடும், என்னப்பா ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், உண்மையாக உம்மை தேடுற ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் அனுமதிச்சிங்க? தட் இஸ் அ பர்பஸ். அதில் ஒரு நோக்கம் இருக்குங்க. அந்த சோதனை பார்த்தீங்கன்னா உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்கு, நீங்கள் விசுவாசத்தில் ஊன்றி வளர்வதற்கு தேவன் அந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை ஆபிரகாம் கடந்து போனதுனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பனானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது, ஆண்டவரே இந்த சோதனையில் வாட் வி ஹாவ் டு லேர்ன், நான் என்ன கற்றுக்கணும், நீங்கள் என்ன எனக்கு சொல்ல விரும்புகிறீங்க, அதை நம்ம கேட்கணும். ஏன் ஆண்டவரே, ஏன் 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 ஆண்டவரை கொஸ்டின் கேட்குறதுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்லை. தகுதியே இல்லாதவர்கள் நம்ம. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பின்னாடி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆஞ்சிக்கிறேன் பாருங்கள். யாக்கோபு 1:3, சீக்கிரமாய் வாசிங்களா. யாக்கோபு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு பாருங்க அழகாக எழுதுறாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும். அதாவது உங்களுக்கு வர சோதனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுமையை உண்டாக்குமா. இந்த பொறுமை, இந்த என்ன சொல்கிறது, இந்த சோதனையை பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்கிறாரு பரீட்சைன்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் ஆகணும். அல்லேலூயா. இந்த சோதனை என்கிற பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஸோ அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணணுமாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவீங்களா? நம்ம ஃபேஸ்லாம் எப்படி ஆகிடும்? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஃபேஸ்னா சிரிக்கிற ஃபேஸு, 6 o'clock ஃபேஸுன்னா உம்முனா மூஞ்சினும். ஹல்லேலூயா. அப்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஈன்னு பல்ல இழிச்சிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு வர கஷ்டத்தை நீங்கள் அதை சந்தோஷமாக எண்ணணுமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏன் கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, எதுக்காக இந்த சோதனை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், அப்படிலாம் நம்ம கொஸ்டின் கேட்காம அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோபு அதை கற்றுக்கொண்டாருங்க. அல்லேலூயா. யோபு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து அவங்க தேடி வந்து ஆறுதல் சொல்ல வருவாங்க. பார்த்தா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவோம் தெரியுமா. சரி, அப்படியாவது ஷேர் பண்ணி அவங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. பார்த்தா அவங்க ஆறுதலாக இல்லை. மனைவியும் ஆறுதலாக இல்லை. ஈவன் சரீரத்தில் அவருக்கு நல்ல ஒரு உடல் சுகம் இருக்குமா, அவருடைய உடல் முழுவதும் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக கொப்பளமாக அதில் சீழும் தண்ணீரை வடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு ஓட்டை எடுத்து அவர் என்ன பண்ணார், சுரண்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்பேற்பட்ட மனநிலைமைக்குள்ளே இருக்கிற அவருக்கு, இப்பேற்பட்ட சோதனை கடந்து போகிற அவர் பொறுமையை கற்றுக்கொண்டாராம். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். ஹல்லேலூயா. அவர் சோதனைக்குள்ளாய் போனதுனால தாங்க அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் பொறுமையை கற்றுக்கொண்டது நிமித்தம் பார்த்தீங்கன்னா இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை கடினமான பாதையாக இருக்கலாம், ஒரு சோதனையின் பாதையாக இருக்கலாம். ஆண்டவரே இந்த துக்கம் என்னால் தாங்க முடியல, இந்த வேதனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகையோட கண்ணீரோட இந்த காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கும்மரிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்தாருன்னா பொறுமையை கற்றுத்தருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 105:19. சங்கீதம் 105:19 முடிக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டம், ஏராளமான துக்கத்தை அவன் அனுமதிச்சான். 17 வயசில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை தராருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் அந்த அரிக்கட்டை அரிக்கும் போது அவனுடைய அரிக்கட்டு எல்லாம் கீழே வந்துச்சு. இவனுடைய அரிக்கட்டு மாற்றம் தலை நிமிர்ந்து நின்றதுங்க. ஹல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை சூழ்ந்து வணங்கினதுன்றான். ஹல்லேலூயா. 17 வயசில் அவன் கண்ட தரிசனம். ஹல்லேலூயா. அது எத்தனை வருஷம் கழித்து நிறைவேறிச்சு தெரியுமா? 13 வருஷம் கழிச்சு தான். ஹல்லேலூயா. அந்த 13 வருஷமும் பார்த்தீங்கன்னா அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க, கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க. ஹல்லேலூயா. சொந்த சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான். சொந்த சகோதரர்களால் அவன் குழியில் போடப்பட்டான். குழியில் இருந்தவனை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்து ஊரில் கைதியாக கொடுத்துட்டாங்க. அங்கே போய் அவன் கைதியாக இருக்கும்போது தவறான பழி சாற்று அவன் மேலே ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இப்படி பல கஷ்டங்களை அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிச்சார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். ஜெயிலில் போட்டாங்க. அவன் எவ்வளோ குமரி இருப்பான். ஆண்டவரே, நான் செய்யாத தப்பு, நான் ஒன்றுமே பண்ணலையப்பா, என்னை ஜெயிலில் போட்டாங்களே. ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை எல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. ஆண்டவர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார். அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை
என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவன் கண்ட தரிசனத்தின்படியே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கியது. ஒரு நாள் அவனை தேவன் அந்த தேசத்தில் உயர்த்தினாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரையில் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் சோதனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சோதனையை நான் சகிக்கணும்ப்பா. வேதம் சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனை வந்ததுன்னா யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸடான ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய உன்னதமான ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம அனைவரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி தகப்பனே நாங்கள் நடக்கணும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பொறுமையை நீங்கள் எனக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே ஆழமாய் வளர ஆண்டவரே எங்களுக்கு உதவி